Welcome to Chem Academy. In the video, previous year set exam question na paaka varom. First question: the atomic number of chromium and copper is 24, 29, and its electronic configuration is 4 option கொடுத்திருக்காங்க. இதுல எது ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எலக்ட்ரானிக் கன்வர்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம ஆஃப் ஆஃப் பிரின்சிபல் அப்ளை பண்ணி தான் எழுதுவோம். ஆஃப் ஆஃப் பிரின்சிபல்ல நம்ம 1s 2s 2p இப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இது s ஆர்பிட்டால்ல இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான், b ஆர்பிட்டால் 6 எலக்ட்ரான், d ஆர்பிட்டால் 10 எலக்ட்ரான், f ஆர்பிட்டால் 14 எலக்ட்ரான் மேக்ஸிமம் ஃபில் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம குரோமியத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 24. அப்போ 24 னா நம்ம 1s ஆர்பிட்டால் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1s ஆர்பிட்டால், 2s ஆர்பிட்டால், 2p ஆர்பிட்டால், 3s 3p 3p வரைக்கும் நமக்கு எழுதுவோம். யார் அப்படின்னா ஆர்கான் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் வந்துரும். ஓகே, அப்போ குரோமியத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நோபல் கேஸ் ஆர்கான். அப்போ ஆர்கானுக்கு 18 எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணிடுவோம். this 3p ஆர்பிட்டால் வரைக்கும். அடுத்தது என்ன ஆர்பிட்டால் இருக்குன்னா 4s ஆர்பிட்டால் இருக்கும். 4sல நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 2 எலக்ட்ரானை ஃபில் பண்ணுவோம். இதே d ஆர்பிட்டால்ல இப்போ 20 எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ரிமைனிங் குரோமியத்துல 4 எலக்ட்ரான் தான் இருக்கு. அது 3d ஆர்பிட்டால் ஃபில் பண்ணுவோம். இதுதான் எக்ஸ்பெக்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் குரோமியம். ஆனா குரோமியத்துல 4sம் 3d ஆர்பிட்டாலுக்கும் எனர்ஜி கேப் சோ ஸ்மாலா இருக்கனால 4s வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து 3d ஆர்பிட்டாலுக்கு போயிடும். ஏன்னா 3d ஆர்பிட்டாலா இருந்துச்சுன்னா பார்ஷியல் ஃபீல்டு, 3d5 இருந்துச்சு அப்படின்னா அது ஆஃப் ஃபீல்டு. ஆஃப் ஃபீல்டு ஆர்பிட்டால் மோர் ஸ்டேபிள் தென் பார்ஷியல் ஃபீல்டு டியூ டு ஹை எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அண்ட் சிமெட்ரி. அப்போ இங்க பாருங்க 5 எலக்ட்ரானும் சிமெட்ரியா இருக்கிறதுனால இந்த ஆஃப் ஃபீல்டு ஆர்பிட்டால் மோர் ஸ்டேபிளா இருக்கும். அப்போ குரோமியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4sல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். 3dல 4 எலக்ட்ரான் இருந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் 4sல இருந்து 3dக்கு வந்துரும். அப்ப 3dல 5 இருக்கும். அப்போ 3d 5 and 4s1 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு, தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, அப்போ செகண்ட் ஆப்ஷன் வராது, அதே மாதிரி ஃபோர்த் ஆப்ஷனும் வராது. அடுத்தது நம்ம காப்பருக்கு பார்க்கலாம். காப்பருக்கு அட்டாமிக் நம்பர் 29. 29க்கு இதே மாதிரி முன்னாடி இருக்கிற நோபல் கேஸ் ஆர்கான். அப்ப ஆர்கானுக்கு 18 வரைக்கும் எழுதிடலாம். ஓகே, அடுத்தது ரிமைனிங் இருக்கக்கூடியது 4s ஆர்பிட்டால். அப்போ 4s ஆர்பிட்டாலுக்கு 2 எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணுவோம். 20 வந்துரும். ரிமைனிங் 3d ஆர்பிட்டால 9 எலக்ட்ரான் ஃபில் பண்ணுவோம். 29 வரைக்கும் எழுதிட்டோம். இதுதான் எக்ஸ்பெக்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் காப்பர். ஆனா காப்பர்ல இங்க 4s வந்து ஒரு எலக்ட்ரான் 3dக்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிரும். அது சோ ஸ்மால், எனர்ஜி கேப் சோ ஸ்மாலா இருக்கனால ஷிஃப்ட் ஆயிரும். ஏன் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா d ஆர்பிட்டால் வந்து கம்ப்ளீட்டா ஃபில் அப் ஆயிரும். T10 வந்துரும். T10 வந்துச்சுன்னா அது கம்ப்ளீட் ஃபீல்ட் ஆர்பிட்டால், அது மோர் ஸ்டேபிள் தென் பார்ஷியல் ஃபீல்டு. D9 வந்து பார்ஷியல் ஃபீல்டு. அப்போ d ஆர்பிட்டால் வந்து கம்ப்ளீட்டா ஃபில் அப் ஆனா மோர் ஸ்டேபிள், ஏன்னா சிமெட்ரியா இருக்கிறதுனால. அப்போ 4s ஆர்பிட்டால்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். d ஆர்பிட்டால்ல 10 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ d ஆர்பிட்டால்ல 10 இருக்குது, 4s ஆர்பிட்டால்ல 1 இருக்குது. ஆப்ஷன் A ல தான் இருக்கு. ஓகே, அப்போ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். The difference in the electronegativity scale between two atoms is 1.9. The nature of the bond is. இப்போ எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் எவ்வளவுனா 1.9. இதோட அயானிக் கேரக்டரோட பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அயானிக் கேரக்டரோட பெர்சன்டேஜ் ஃபார்முலா பாருங்க. அயானிக் கேரக்டர் இஸ் ஈக்குவல் டு 16 into XA minus XP plus 3.5 into XA minus XP whole square. இப்போ இதுல XAங்கிறது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹையா இருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நம்ம யாரை சொல்லுவோம், XAன்னு எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி XPங்கிறது எந்த ஒரு காம்பவுண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய எந்த ஆட்டம் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியா இருக்கோ அவங்களை XP அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓகே, இப்போ நம்ம எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் XA minus XP கொடுத்துட்டாங்க 1.9. அப்போ 1.9 இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ற பாருங்க 16 into 1.9 plus 3.5 into 1.9 whole square. இப்போ 16 into 1.9 மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணா 30.4. 1.9 ஹோல் ஸ்கொயர் பண்ணா 3.61. அப்போ இந்த 3.5 into 3.61 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 12.64 வரும். இப்போ இந்த 12.64ஐயும் 30.4ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டா 43% வரும். 43% 4 ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, எங்கேயுமே இல்லை. அப்போ நியர்லி எது ஆன்சர் அப்படின்னா 50% தான் கரெக்ட் ஆன்சர். நம்ம தியரிட்டிக்கலா படிச்சிருப்போம் 1.7 எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா 50% ஆஃப் அயானிக் கேரக்டரா இருக்கும். அதே மாதிரி 50% ஆஃப் கோலன் கேரக்டர் இருக்கும். ஓகே, இப்போ 1.7 1.9 நியர்லி சேமா இருக்கு. ஸோ இது ஆன்சர் இஸ் 50% அயானிக் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. NaOH and HOCl, அதாவது HOClங்கிறது ஹைபோகுளோரஸ் ஆசிட், போத் கண்டெயின் OH குரூப். அப்ப ரெண்டுலயுமே OH குரூப் தான் இருக்கு. அப்போ OH குரூப் வந்து நம்ம டொனேட் பண்ணிச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஃபார்மர் இஸ் பேஸ் வைல் acid in their aqueous solution. அப்போ aqueous solutionல நம்ம இத HOCl ஆட் பண்ணும்போது அந்த HOCl ஆசிட் பிஹேவியரா இருக்கு. ஓகே, பிகாஸ் 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர்னு பார்க்கலாம். இப்போ நம்ம
இந்த NaOH OH மைனஸ் டொனேட் பண்ணுமா, HOCl OH மைனஸ் டொனேட் பண்ணுமா? அப்போ எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் யாருக்கு அதிகமா இருக்கோ அந்த பாண்ட் தான் ஈஸியா பிரேக் ஆகும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ சோடியத்துக்கு எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ 0.93. அடுத்த எலிமெண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடுல O இருக்கு. ஆக்சிஜனுக்கு 3.44. அடுத்து ஹைட்ரஜன் எலிமெண்ட் இருக்கு 2.1. அடுத்தது HOCl ல Cl இருக்கு. Cl ஓட எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ 3.16. இப்போ எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, சோடியம் ஆக்சிஜன் பாண்ட் இஸ் மோர் போலார் தென் OH பாண்ட் இஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போ நம்ம இதோட ரெண்டு ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம், சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் HOCl ஓட ஸ்ட்ரக்சர் பாருங்க. இப்போ இதுல எந்த பாண்ட் வந்து ஈஸியா பிரேக் ஆகும்? இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடுல ரெண்டு விதமான பாண்ட் இருக்கு, அதாவது Na-க்கும் O-க்கும் அதே மாதிரி ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில பாண்ட் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு பாண்ட்ல யார் கிளீவேஜ் ஆவா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சோடியத்துக்கும் ஆக்சிஜனுக்கும் எலக்ட்ரானிக் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சோடியம் ஆக்சிஜன் இதுல எலக்ட்ரானிக் வேல்யூ யார் அதிகம்? சோடியம் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மி, ஆக்சிஜன் வந்து அதிகம். அப்ப ஆக்சிஜனை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம். ஓகே, 3.4. இது வந்து ஆக்சிஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ரெண்டாவது சோடியம் வந்து கம்மி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஸோ அது 0.93. அப்ப ஆக்சிஜன் வந்து நம்ம சோடியத்தை மைனஸ் பண்றோம். ஓகே, XA மைனஸ் XP மைனஸ் பண்ணும்போது 2.51 வருது. அப்போ சோடியத்துக்கும் ஆக்சிஜனுக்கும் எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அது வேல்யூ எவ்வளோனா 2.51. ஓகே, இதே மாதிரி ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜனுக்கு கால்குலேட் பண்ணலாம். ஆக்சிஜனுக்கு வேல்யூ எவ்வளோனா 3.44, ஹைட்ரஜனுக்கு வேல்யூ 2.1. அப்போ மைனஸ் பண்ணா 1.34. அப்போ எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ வருதுன்னா இந்த பாண்டோட டிஃபரன்ஸ் 1.34. அப்போ இதுல யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹையா இருக்கு? சோடியத்துக்கும் ஆக்சிஜனுக்குமா, ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்குமா? எஸ், சோடியத்துக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில தான் எலக்ட்ரானிக் டிஃபரன்ஸ் அதிகம். அப்போ அந்த பாண்டு தான் ஹைலி போலாரா இருக்கும். ஓகே, ஹைலி போலாரா இருக்கும். அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜனுக்குள்ள பாண்டு வந்து லெஸ் போலாரா இருக்கும். அப்ப யார் எந்த பாண்டு வந்து போலாரா இருக்கோ, ஹைலி போலாரா இருக்கோ அந்த பாண்டு தான் ஈஸியா பிரேக் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ இந்த சோடியத்துக்கும் இந்த OH-க்குள்ள பாண்டு தான் பிரேக் ஆகும். அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது இது OH மைனஸ் டொனேட் பண்ணுது. அப்போ OH மைனஸ் டொனேட் பண்ணதுனால சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப அந்த ஹைட்ரஜனை டொனேட் பண்ணிச்சுன்னா அது ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஹைட்ரஜனை டொனேட் பண்ணாம இருக்கு ரீசன் என்ன? அது லெஸ் போலா இருக்கும். அந்த பாண்டு அவ்வளவு ஈஸியா பிரேக் ஆகாது. அடுத்தது ஹைபோகுளோரஸ் ஆசிட் பார்க்கலாம். இப்போ ஹைபோகுளோரஸ் ஆசிட்ல நம்ம ஓக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில பாண்ட் எலக்ட்ரானிக் டிஃபரன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். 1.34 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது ஆக்சிஜனுக்கு குளோரினுக்குள்ள எலக்ட்ரானிக் டிஃபரன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானிக் 3.4, அடுத்தது குளோரினுக்கு 3.16. ரெண்டையும் மைனஸ் பண்ணா 0.28. அப்போ எலக்ட்ரானிக் டிஃபரன்ஸ் வந்து ஆக்சிஜனுக்கு குளோரினுக்குள்ள பாண்ட் எலக்ட்ரானிக் டிஃபரன்ஸ் 2.8 இருக்கு. அப்போ இது வேல்யூ லோவா இருக்கு. அப்போ லோவா இருந்தா இது நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த பாண்டு லெஸ் போலாரா இருக்கும். அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜனுக்குள்ள பாண்ட் வந்து 1.34 இருக்கு. அப்போ அது ஹைலி போலாரா இருக்கும். அப்ப எந்த பாண்ட் வந்து ஈஸியா பிரேக் ஆகும்? எந்த பாண்டுக்கு எலக்ட்ரானிக் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கோ அந்த பாண்ட் தான் பிரேக் ஆகும். அப்ப ஹைபோகுளோரஸ் ஆசிட்ல ஆக்சிஜனுக்கும் குளோரினுக்குள்ள பாண்ட் பிரேக் ஆகாது, அந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் உள்ள பாண்ட் தான் பிரேக் ஆகும். அப்போ இது H+ டொனேட் பண்ணும். அப்ப H+ டொனேட் பண்ணதுனால ஹைபோகுளோரஸ் ஆசிட் நம்ம என்ன சொல்றோம்? அசிட்டிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, NaO பாண்ட் இஸ் மோர் போலார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல எஸ், NaO பாண்ட் வந்து மோர் போலாரா இருக்கு. அதே மாதிரி தென் ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜன் உள்ள பாண்டை கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜன் உள்ள பாண்டு கம்மி தான், 1.34 தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, OH பாண்ட் இஸ் மோர் போலார், தென் NaO பாண்ட் இஸ் NaOH. OH பாண்ட் வந்து மோர் போலார் கொடுத்துருக்காங்க. வேல்யூ எவ்வளோ? 1.34 தான், கம்மி. ஸோ ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் வந்து ராங் ஆன்சர். அடுத்தது HO bond in HOCl is less polar. HO bond வந்து less polar கொடுத்திருக்காங்க. HO bond தான் highly polar அப்படின்னு பார்த்திருக்கோம். Electronic difference 1.34. So option C also wrong answer. அடுத்து OCl bond in HO is more polar அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சிஜனுக்கு குளோரினுக்குள்ள எலக்ட்ரானிக் டிஃபரன்ஸ் வேல்யூ வந்து ரொம்ப கம்மி, அது லெஸ் போலார். ஸோ ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் ஆல்சோ ராங் ஆன்சர். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓன்லி கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ஆயில் ஆஃப் விட்டீரியல் எஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபெரஸ் சல்பேட் 7H2O. ஃபெரஸ் சல்பேட் 7H2O கிரீன் கலர்ல இருக்கும், அதனால நம்ம கிரீன் விட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி காப்பர் சல்பேட் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட், அது ப்ளூ கலர்ல இருக்கும், அதனால நம்ம ப்ளூ விட்டீரியல் சொல்லுவோம். அடுத்து சல்பூரிக் ஆசிட், அது லிக்விடா இருக்கும், ஆனால் அது ஆயில் மாதிரி இருக்கிறதுனால அது ஆயில் ஆஃப் விட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சிங்க் சல்பேட்
பெண்டாஹைட்ரேட். அது வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும், கிறிஸ்டலா இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும். அதனால தான் நம்ம ஒயிட் விட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். சிங்க் சல்பேட் 7H2 இருந்தா அது ஒயிட் விட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இதுல ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஆயில் ஆஃப் விட்டீரியல் கேட்டிருக்காங்க. அதான் கிங் ஆஃப் கெமிக்கல் சல்பூரிக் ஆசிட் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். gas which bleach the color of the flower and vegetables by reduction is. flower and vegetables reduction process மூலமா bleach பண்ணக்கூடிய gas எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம SO2 Cl2 H2S அடுத்து bromine கொடுத்திருக்காங்க. இதுல ஒண்ணே ஒன்னு மட்டும் bleach பண்ணாது, யாருன்னா H2S. H2Sங்கிறது ஒரு reducing agent. ஓகே, அப்போ ஆப்ஷன் C வந்து கிடையவே கிடையாது. இது reducing agent ஆக்ட் ஆகும். ஓகே, ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன, இட் கெட் ஆக்சிடைஸ் அண்ட் ஹெல்பஸ் ரெடக்ஷன். ஆனா இது ப்ளீச்சிங் ஏஜென்ட் எக்ஸ் ஆகாது. மீதி மூணுமே ப்ளீச்சிங் ஏஜென்ட்டா யூஸ் ஆகும். அப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சல்பர் டை ஆக்சைடு. சல்பர் டை ஆக்சைடு ஒரு டெம்பரவரி ப்ளீச்சிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணலாம் ரெடக்ஷன் ப்ராசஸ் மூலமா. ஓகே, எப்படின்னு பார்க்கலாம். சல்பர் டை ஆக்சைடை வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது சல்பூரிக் ஆசிடா மாறும். எக்ஸ்ட்ரா நேசன் ஹைட்ரஜன் கொடுக்கும். நேசன் ஹைட்ரஜன்ங்கிறது அட்டாமிக் ஹைட்ரஜன் ஆட்டம். அட்டாமிக் ஹைட்ரஜன் ஆட்டம் மோர் ரியாக்டிவிட்டி. ஓகே, இந்த அட்டாமிக் ஹைட்ரஜன் ஆட்டம் தான் இப்போ நம்ம கலர் ஃப்ளவர் ஆர் வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டோம்னா அது கூட சேர்ந்து ரியாக்ட் ஆகும். ஓகே, அப்போ கலர் ஃப்ளவர் கூட ரியாக்ட் ஆகி இந்த அட்டாமிக் ஹைட்ரஜன் ஆட்டம் கலர்லெஸ் ஃப்ளவரா மாற்றும். அப்போ கலர் காம்பவுண்டை கலர்லெஸ் காம்பவுண்டா மாத்துது. எதை யூஸ் பண்றோம், இங்க ஹைட்ரஜனை யூஸ் பண்றோம். அப்போ ஹைட்ரஜனை நம்ம யூஸ் பண்ணோம்னா என்ன சொல்லுவோம், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன்னா ரெடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ரெடக்ஷன் ப்ராசஸ் மூலமா நம்ம ஒரு ஃப்ளவரை ஆர் வெஜிடபிள்ஸை நம்ம கலர்லெஸ்ஸாக மாற்றுற ப்ராசஸ் எந்த கேஸ் யூஸ் பண்ணுறோம், சல்பர் டை ஆக்சைடு கேஸை யூஸ் பண்ணுவோம் ப்ளீச்சிங் ஏஜென்டா. அடுத்து குளோரின் பார்க்கலாம். குளோரின் பாருங்க, ஒரு பெர்மனண்டா நம்ம ப்ளீச்சிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றதுக்கு குளோரினை யூஸ் பண்ணுவோம். அது ஆக்சிடேஷன் மெத்தட் மூலமா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, எப்படின்னு பாருங்க, குளோரினை வாட்டர்ல டிசால்வ் பண்ணோம்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஹைபோகுளோரஸ் ஆசிட் ரெண்டு கிடைக்கும். அந்த ஹைபோகுளோரஸ் ஆசிட் ஃபர்தரா டீகம்போசிஷன் ஆகி HCl அண்ட் நேசன்ட் ஆக்சிஜன் கொடுக்கும். ஓகே, இது நேசன்ட் ஆக்சிஜன் கொடுக்கு. இந்த நேசன்ட் ஆக்சிஜன் தான் இந்த கலர் ஃப்ளவர் அண்ட் வெஜிடபிள்ஸோட சேர்ந்து ரியாக்ட் ஆகி கலர்லெஸ் ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அப்போ வந்து கலர்டு ஃப்ளவரை கலர்லெஸ்ஸா மாத்துறதுக்கு இங்க என்ன பண்றோம், நேசன்ட் ஆக்சிஜன் யூஸ் பண்றோம். அப்ப நேசன்ட் ஆக்சிஜன் யூஸ் பண்றதுனால இது நம்ம என்ன சொல்றோம், ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிடேஷன் ப்ராசஸ். அதே மாதிரி அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் நம்ம என்ன சொல்லுவோம், ரெடக்ஷன் சொல்லுவோம். அப்போ கொஸ்டின்ல பாருங்க, நம்ம வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸை ப்ளீச் பண்ணுவோம். அதை ரெடக்ஷன் ப்ராசஸ் மூலமா, யாருன்னா SO2 தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து லாஸ்ட் பாருங்க, புரோமின். H2S வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி புரோமின் வந்து லிக்விடா இருக்கும். அந்த புரோமின் வந்து ஒரு வீக் ப்ளீச்சிங் ஏஜென்ட் தான். இந்த குளோரின் மாதிரி தான் யூஸ் ஆகும். இதே மாதிரி தான் புரோமின் போட்டோம்னா இங்க HBr வரும், HOBr வரும். அதுல உங்களுக்கு நேசன்ட் ஆக்சிஜன் வரும். அந்த நேசன்ட் ஆக்சிஜன் கலர்லெஸ் ப்ராடக்ட்டா மாறும். ஆனா அது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் மூலமா தான் ப்ளீச்சிங் ஏஜென்ட்டா யூஸ் ஆகும். ஆனா அங்க क्वेश्चनல கேட்டது ரெடக்ஷன். சோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் 2 ராங் ஆன்சர், ஆப்ஷன் 3 4 எல்லாமே ராங் ஆன்சர். ஆப்ஷன் 1 இஸ் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க, the greenish yellow gas react with an alkali metal hydroxide to form name which can be used firework and safety matches the gas and halide respectively. இப்போ ஒரு 4 gases கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏல குளோரின், புரோமின் கேஸ், அயோடின் கேஸ், அகைன் குளோரின் கேஸ் கொடுத்திருக்காங்க. எந்த கேஸ் வந்து கிரீனிஷ் yellow கேஸா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாலஜனோட கலரை பாருங்க. ஃப்ளூரின் வந்து பேல் yellow கலர்ல இருக்கும், அது ஒரு கேஸ் தான். குளோரின் வந்து கிரீன் கலர்ல இருக்கும், அதுதான் கிரீனிஷ் yellow கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரோமின் வந்து ரெட் ப்ரௌன் கலர்ல இருக்கும், அது லிக்விடா இருக்கும். இதே அயோடின் கிரே கலர்ல இருக்கும், அது சாலிட்ல இருக்கும். அப்ப இந்த கிரீனிஷ் yellow கேஸ் அப்படினாலே குளோரின் தான். ஓகே, அப்போ ஆப்ஷன் 1 and 3 தான் இருக்கு, 1 and 4 தான் இருக்கு. ஆப்ஷன் 2ம் வராது, ஆப்ஷன் 3யும் வராது. ஓகே, அப்போ 1லயும் 3லயும் எது கரெக்ட் ஆன்சர்னு பார்க்கலாம். ஆல்கலி மெட்டல் ஹைட்ராக்சைடு. ஓகே, ஆல்கலி மெட்டல் ஹைட்ராக்சைடு டு ஃபார்ம் ஹாலைட் அயான். ஓகே, ஹாலைட் அயானை ஃபார்ம் பண்ணுது. அப்ப அந்த ஹாலைட் அயான் எதுக்கு யூஸ் ஆகுது பாருங்க, சேஃப்டி மேட்சஸ் ஃபயர்வர்க்ஸ். ஓகே, அப்போ நம்ம கிரீனிஷ் yellow கேஸ் நம்ம குளோரின் கண்டுபிடிச்சோம். அந்த கிரீனிஷ் yellow கேஸ் மெட்டல் ஹைட்ராக்சைடோட சேர்ந்து ரியாக்ட் ஆகி சேஃப்டி மேட்ச் பாக்ஸ்ல யூஸ் ஆகுது. அதாவது மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த மேட்ச் பாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மேட்ச் பாக்ஸ்ல இந்த சைடுல அட்டை பாக்ஸ்ல இருக்கிறது எதுன்னா அந்த ரெட் பாஸ்பரஸ் இருக்கும். ஓகே, அதே மாதிரி ரெட் பாஸ்பரோட சேர்ந்து ஆன்டிமனி சல்ஃபைடு இருக்கும். அந்த மேட்ச் பாக்ஸ்ல இருக்கிற மேட்ச் ஸ்டிக்ல உங்களுக்கு பொட்டாசியம் குளோரைட்ங்கிறது KClO3 இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் பவுடர் இருக்கும். ஓகே, இதுதான் அந்த மேட்ச் ஸ்டிக்ல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் இருக்கக்கூடிய பொட்டாசியம் குளோரைட். அப்போ பொட்டாசியம் குளோரைட் ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அப்போ எப்படி ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க,
குளோரின் கேஸ் எடுத்துட்டோம். அப்ப இந்த ஆல்கலி மெட்டல் ஹைட்ராக்சைடு சொன்னல, அந்த ஆல்கலி மெட்டல் ஹைட்ராக்சைடு, ஆல்கலி மெட்டல்னா யாருன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். ஓகே, அப்போ இதுல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தான் நம்ம எடுத்திருக்கோம். அந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆச்சுன்னா பொட்டாசியம் குளோரைடு அண்ட் பொட்டாசியம் குளோரைடு கிடைக்கும். ஓகே, இதுதான் நம்ம ஹாலைட் அயான் கொடுத்துருக்காங்க, பொட்டாசியம் குளோரைடு. அப்போ அதுக்கு ஒரு வாட்டர் கிடைக்கும். அப்போ அந்த கிரீனிஷ் எல்லோ கேஸ் எதுனா குளோரின், அடுத்து இந்த ஹாலைட் அயானுங்கிறது என்னன்னா பொட்டாசியம் குளோரைடு. ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, the element which has only +3 oxidation state. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கடோலினம், யூரோப்பியம், டெரிபியம், அடுத்து துலியம். இந்த 4 ஆப்ஷனுமே இதுமே லாந்தனைடு, நாலுமே லாந்தனைடு. அப்போ லாந்தனைடோட மொத்தம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் டோட்டலாக பார்க்கலாம். இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்க, லாந்தனைட்ஸ். இப்போ லாந்தனைடுக்கு 14 எலமெண்ட்டுக்கு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கோம். அடுத்தது ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் யாருக்கெல்லாம் ஒன்லி ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்லி ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது யாருக்கெல்லாம் பாருங்க, லாந்தனம் இருக்கு, அடுத்து புரோமித்தியம் இருக்கு, அடுத்தது கடோலினம், ஹோலியம், எரிபியம், அடுத்தது லாஸ்ட் லுட்டீசியம். இந்த 6 காம்பவுண்டுக்கு மட்டும்தான் ஒன்லி ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா காம்பவுண்டுக்கு பாருங்க, காமனா எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 இருக்கு. அன்காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னலாம் இருக்குன்னா +2 அண்ட் +4 இருக்கு. ஓகே, அன்காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 +4. ஒன்லி ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது இந்த 6 எலமெண்ட்டுக்கு மட்டும் தான். அப்போ 6 எலமெண்ட்டுக்கு பாருங்க யாரு வந்து ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்கன்னா கடோலினம் தான் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர், கடோலினம். கடோலினம் பாருங்க 6sல 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணும், அதே மாதிரி 5dல ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணும். அப்போ 4 of 7 அதே மாதிரி 5d0 6s0. ஓகே, ஆஃப் ஃபீல்ட் ஆர்பிட்டால் இருக்கும். ஆஃப் ஃபீல்ட் ஆர்பிட்டால் இருந்தா மோர் ஸ்டேபிள். அப்ப கடோலினம் 3+ வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கும் டியூ டு ஆஃப் ஃபீல்ட் ஆர்பிட்டால். ஓகே, ஆஃப் ஃபீல்ட் f ஆர்பிட்டால் 4 + 7 எலக்ட்ரான் தான் இருக்கும். அடுத்த क्वेश्चन பாருங்க, the hybridization of copper in CuNH34SO4. அப்ப இந்த காம்பவுண்ட்ல ஹைபிரிடைசேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த காம்பவுண்ட் VP3 மூலமா நம்ம அப்ளை பண்ணலாம். VP3 மூலம் எப்படி எழுதுவோம் பாருங்க, காப்பர் CuNH34. இதை நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம் அந்த காம்ப்ளெக்ஸை. ஓகே, காம்ப்ளெக்ஸை வந்து 2+ 2- அப்படின்னு செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுல காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா 0, 2+ல இருக்கு. ஓகே, ஏன்னா காப்பர்ல பிரசன்ட் ஆயிருக்கிற அமோனியாவோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா 0. ஓகே, அமைன் வந்து நியூட்ரல் லிகாண்ட். அப்போ அமோனியாவை நம்ம எப்படி எடுத்துருவோம், X4 அமைன் வந்து ஒரு நியூட்ரல் லிகாண்ட், அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0 ஈக்குவல் டு அங்க சல்பேட் இருக்கு, அந்த சல்பேட் நம்ம என்ன எடுத்துக்கலாம் -2, அப்ப ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப X ஈக்குவல் டு -2 ஈக்குவல் டு 0. அப்ப X வேல்யூ என்ன வரும், +2 வரும். காப்பரோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா +2. அப்ப காப்பரை நம்ம +2 எழுதுறோம். ஃபர்ஸ்ட் காப்பருக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம். 3d10 4s1 எழுதியிருக்கோம். ஓகே, 3d ஆர்பிட்டால் 10 எலக்ட்ரான் 4sல 1. அடுத்து காப்பர் 2+ தான் இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. அப்ப காப்பர் 2+ எங்கெல்லாம் எலக்ட்ரான் லாஸ் பண்ணுவோம், 4sல இருந்து ஒரு எலக்ட்ரான் எடுப்போம், 3dல இருந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிரும். ரிமைனிங் 3dல வந்து உங்களுக்கு 9 எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, அப்ப 9 எலக்ட்ரான் இருக்கும். இந்த ஒரு எலக்ட்ரான் எங்க ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னா நேரா 4p ஆர்பிட்டாலுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஓகே, அந்த 4p ஆர்பிட்டால் என்ன ஆர்பிட்டால்னா 4pz ஆர்பிட்டாலுக்கு ஷிஃப்ட் ஆகும். இங்க 3d ஆர்பிட்டால் யாருன்னா 3dx² - y². ஓகே, 3dx² - y² ல இருந்து 4pz ஆர்பிட்டாலுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஓகே, அப்ப ஷிஃப்ட் ஆகும்போது உங்களுக்கு இங்க வேக்கண்டா கிரியேட் ஆயிரும். அப்ப 3d ஆர்பிட்டால ஒரு ஆர்பிட்டால் எம்டியா இருக்கும், 4s ஆர்பிட்டால் ஒரு ஆர்பிட்டால் எம்டியா இருக்கும், b ஆர்பிட்டால 2 ஆர்பிட்டால் வந்து எம்டியா இருக்கும். அப்ப ஹைபிரிடைசேஷன் என்ன வரும்னா dsp2. ஓகே, அப்ப 4 எம்டி ஆர்பிட்டாலுமே உங்களுக்கு 4 அமைன் குரூப் இருக்கு, ஒவ்வொரு லோன் பேரை டொனேட் பண்ணும். அப்ப டோட்டலா 4 அமைன் வந்து 4 லோன் பேரை டொனேட் பண்ணும். டோட்டலா dsp2 ஹைபிரிடைசேஷன் வரும். அப்ப dsp2 ஹைபிரிடைசேஷன் வந்துச்சுன்னா அது ஸ்கொயர் பிளேனார், அது பேராமேக்னெட்டிக் நேச்சர்னு சொல்லுவோம். அப்போ ஒன்லி ஒன் அன்பேர்ட் எலக்ட்ரான் லாஸ்ட்ல இருக்கு 4pz ஆர்பிட்டால, அதனால நம்ம பேராமேக்னெட்டிக் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த ஒரு எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னா, ஷிஃப்ட் ஆகாம நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோட ஹைபிரிடைசேஷன் என்ன வரும்னா sp3 அப்படின்னு வரும். ஓகே, ஷிஃப்ட் ஆகாம d ஆர்பிட்டால இருந்துச்சுன்னா நம்ம s ஆர்பிட்டால் எடுத்துக்கிடுவோம், b ஆர்பிட்டால் 3 ஆர்பிட்டால் எடுப்போம். டோட்டலா sp3 ஹைபிரிடைசேஷன் வரும். sp3 வந்துச்சுன்னா அந்த ஜாமெட்ரி டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி அப்படின்னு பார்ப்போம். அப்போ இந்த ESR ஸ்டடீஸ், எக்ஸ்ரே ஸ்டடீஸ் மூலமா இந்த காப்பர் டெட்ராமின் காப்பர் 2 சல்பேட் காம்பவுண்ட் வந்து எந்த ஷேப்ல இருக்குன்னா
அப்படி ஸ்கொயர் பிளானர் ஷேப்ல இருக்கு. எந்த ஸ்டடீஸ் மூலமானா எக்ஸ்ரே அண்ட் இஎஸ்ஆர் ஸ்டடீஸ் மூலமா, இஎஸ்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மூலமா. அப்போ இது ஸ்கொயர் பிளானர் ஷேப்ல இருக்கும்போது தான் அவங்க கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய 3D ஆர்பிட்டால் அது ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்றதுக்காக 4pz ஆர்பிட்டாலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்போ 4pz ஆர்பிட்டால் ஷிஃப்ட் ஆகிறதுனால தான் இதோட ஹைபிரிடைசேஷன் sp3 இருக்கிறது dsp2 சேஞ்ச் ஆகுதுக்கு ரீசன். ஓகே, அப்போ dsp2 இருந்துச்சுன்னா ஸ்கொயர் பிளானர் ஜாமெட்ரி அண்ட் ஹைபிரிடைசேஷன் இஸ் 4th ஆப்ஷன் dsp2. ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். the hexadentate ligand is 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அசிட்டைல் அசிட்டோனோயேட் கொடுத்திருக்காங்க. அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. இதுதான் அசிட்டைல் அசிட்டோனோயேட். ஓகே, இப்போ அசிட்டைல் குரூப் இங்க இருக்கு, அடுத்தது அசிட்டோனோயேட் இங்க இருக்கு. ஓகே, இப்போ அந்த அசிட்டோனோயேட்ல ஆக்சிஜன் மேல என்ன சார்ஜ் இருக்குன்னா மைனஸ் சார்ஜ் இருக்கும். ஓகே, அது ஒரு டோனார் சைட்டா ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த டபுள் பாண்ட்ல 2 லோன் பேர் இருக்கும், அந்த லோன் பேர் ஒரு டோனார் சைட்டா ஆக்ட் ஆகும். ஓகே, அப்போ இந்த அசிட்டைல் அசிட்டோனேட்ல 2 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப 2 ஆக்சிஜன்ல ஒரு ஆக்சிஜன்ல 3 லோன் பேர் இருக்கும், ஒரு ஆக்சிஜன்ல 2 லோன் பேர் இருக்கும். ஓகே, அப்போ இதுல மைனஸ் சார்ஜ் வந்து உங்க டொனேட்டிங் சைட் ஆக்ட் ஆகும். இதுல அதுல உள்ள லோன் பேர் ஆக்சிஜன் லோன் பேர் டொனேட்டிங் சைட் ஆக்ட் ஆகும். அப்ப 2 டோனார் சைட் இருக்கிறதுனால இதை நம்ம பைடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பைடென்டேட் லிகாண்ட். ஓகே, அடுத்தது பாருங்க 8 ஹைட்ராக்சி குயினோலேட். 8 ஹைட்ராக்சி குயினோலோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. இதுதான் 8 ஹைட்ராக்சி குயினோலேட். இதுல இது நம்ம குயினோலின் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஒரு பிரீடின் ஒரு பென்சீன் ரிங் சேர்ந்தா நம்ம குயினோலின் சொல்லுவோம். அதுல பிரீடினுக்கு நைட்ரஜனுக்கு 1, இது 2, இது 3, இது 4, இது 5, 6, 7, 8th கார்பன்ல உங்களுக்கு ஹைட்ராக்சி OH குரூப் இருக்கு. அதுல H+ எடுத்திருக்கோம். அப்ப H+ எடுத்துட்டா அதுல மேல ஆக்சிஜன் மேல மைனஸ் இருக்கும். அந்த மைனஸ் ஒரு டோனார் சைட்டா இருக்கும். நைட்ரஜன் மேல ஒரு லோன் பேர் இருக்கும். அந்த லோன் பேர் ஒரு டோனார் சைட். அப்போ இந்த 8 ஹைட்ராக்சி குயினோலேட்ல நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் 2 டோனார் சைட் இருக்கிறதுனால இதையும் நம்ம பைடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது பாருங்க எத்திலீன் டையமின் டெட்ரா அசிட்டேட், அதாவது EDTA. EDTA ஸ்ட்ரக்சர் பாருங்க. இதுதான் எத்திலீன் டையமின் டெட்ரா அசிட்டேட். இந்த எத்திலீன் டையமின் டெட்ரா அசிட்டேட்ல மொத்தம் 2 நைட்ரஜன் இருக்கு. அப்ப 2 நைட்ரஜன் இருக்கனால 2 டோனார் சைட் இருக்கு. ஓகே, 2 டோனார் நைட்ஸ். அதுல உள்ள லோன் பேர் டோனார் சைட் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி 4 அசிட்டேட் குரூப் இருக்கு. அந்த 4 அசிட்டேட்ல ஒரு ஆக்சிஜன் மேல மைனஸ் இருக்கு, அது ஒரு டோனார் சைட் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு 2வது அசிட்டேட்ல அதுலயும் ஆக்சிஜன் மேல மைனஸ் இருக்கு, அது ஒரு டோனார் சைட். 3வது அசிட்டேட்ல ஆக்சிஜன் மேல மைனஸ், அடுத்து 4வது அசிட்டேட்ல ஒரு ஆக்சிஜன் மேல மைனஸ். அப்போ 4 அசிட்டேட் குரூப் இருக்கு, 2 நைட்ரஜன் குரூப் இருக்கு. நைட்ரஜன்ல லோன் பேர் இருக்கும். அப்போ டோட்டலா டோனார் சைட்ங்கிறது என்னன்னா 6 டோனார் சைட் இருக்கு. அதனால இதை நம்ம ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது 4th ஆப்ஷன் பாருங்க எத்திலீன் டையமின். எத்திலீன் டையமின் பாருங்க, இதான் எத்திலீன் டையமின். இதுல நைட்ரஜன் இருக்கு. நைட்ரஜன் மேல 2 நைட்ரஜன் ஒவ்வொரு லோன் பேர் இருக்கும். அப்போ டோட்டலா 2 டோனார் சைட் தான் இருக்கு. 2 டோனார் சைட் இருந்துச்சுன்னா இதை நம்ம பைடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பைடென்டேட் லிகாண்ட். ஓகே, அப்போ இதுக்கு சார்ஜ் பாத்தீங்கன்னா அசிட்டைல் அசிட்டோனேட்டுக்கு சார்ஜ்னா ஆக்சிஜன் மேல ஒரே ஒரு மைனஸ் இருக்கு, -1 சார்ஜ். இதே மாதிரி 8 ஹைட்ராக்சி குயினோலேட்ல ஆக்சிஜன் மேல தான் மைனஸ் சார்ஜ் இருக்கும், நைட்ரஜன் மேல நியூட்ரல், அதுக்கு லோன் பேர் தான் இருக்கும். அப்போ -1. அடுத்தது எத்திலீன் டையமினுக்கு சார்ஜ் எதுவுமே கிடையாது, அது நியூட்ரல் லிகாண்ட், அதுக்கு சார்ஜ் 0. அடுத்தது EDTAக்கு வந்து நைட்ரஜன் மேல உங்களுக்கு லோன் பேர் தான் இருக்கு. அப்ப ஆக்சிஜன் மேல தான் 4 மைனஸ் இருக்கு. அப்ப அதோட ஒரு EDTAக்கு சார்ஜ் என்னன்னா -4. ஓகே, இப்போ ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன் சி, அதாவது எத்திலீன் டையமின் டெட்ரா அசிட்டேட். EDTA தான் ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட். அடுத்த क्वेश्चन பாருங்க, the separation of lanthanide in ion exchange method is based on. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட்னா எப்படி பாருங்க. இதுதான் ஒரு காலம் குரோமட்டோகிராஃபி எடுத்திருக்கோம். அதுல டாப்ல நம்ம சாம்பிள் எடுத்திருக்கோம். ஓகே, அந்த சாம்பிள்ல நம்ம லாந்தனைட்ஸ் எடுத்திருக்கோம். லாந்தனைட்ல யாரெல்லாம் எடுத்திருக்கோம்னா ஃபர்ஸ்ட் லாந்தனம் அயான் எடுத்திருக்கோம். அடுத்து கடோலினம் அயான்ஸ் எடுத்திருக்கோம். அடுத்தது லுட்டீசியம் அயான் எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ இந்த 3 அயான்ஸ் நம்ம தனியா செப்பரேட் பண்ண போறோம் யூசிங் காலம் குரோமட்டோகிராஃபி. இப்போ இந்த காலம் குரோமட்டோகிராஃபில நம்ம ரெசின் எடுத்திருக்கோம். அந்த ரெசினோட வேலை பாசிட்டிவ் சார்ஜ் அயான் டு எக்ஸ்சேஞ்ச். அப்போ இதுல உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் அயானை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு தான் அந்த ரெசின் எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம லாந்தனைட் அயான்ல லாந்தனம் கடோலினம் லுட்டீசியம் இந்த சாம்பிள் நம்ம ஊத்தும் போது என்ன நடக்கும்னா இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சைஸை பொறுத்து வந்து அப்சார்ப்ஷன் ஆகும். யார் வந்து மொபிலிட்டி வந்து யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க ஃபாஸ்டா வந்துருவாங்க. யார் மொபிலிட்டி கம்மியா இருக்கவங்க அவங்க மேல போய் அப்சார்ப் ஆவாங்க. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க யார் வந்து நல்லா அப்சர்வ் ஆவாங்க அப்படின்னா
லுட்டீசியம் வந்து நல்லா அப்சர்வ் ஆவாங்க. அடுத்து கடோலினம், அடுத்தது லாந்தினம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சாம்பிளை வந்து நம்ம மொத்தமா கலோரிமீட்டர்ல ஊத்தும் போது யார் வந்து ஃபாஸ்டா வருவாங்க அப்படின்னா லாந்தினம். லாந்தினத்தை நம்ம ஃபர்ஸ்ட் தனியா செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கடோலினம், அடுத்து லுட்டீசியம். அப்போ லாந்தினம் வந்து ஏன் ஈஸியா வந்து உங்களுக்கு மொபிலிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட சைஸை பாருங்க. சைஸ் ஆஃப் த லாந்தனைட்ஸ் பார்த்தீங்கன்னா லாந்தனம், கடோலினம், லுட்டீசியம். லாந்தனம் தான் லார்ஜர் சைஸா இருக்கும். ஓகே, இதே லுட்டீசியம் பார்த்தோன்னா ஸ்மால் சைஸா இருக்கும். அப்போ லெஃப்ட் டு ரைட் போக போக இந்த போரப் ஆர்பிட்டாலோட அயானிக் ரேடியஸ் வந்து டிகிரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ போரப் ஆர்பிட்டால் அயானிக் ரேடியஸ் டிகிரீஸ் ஆகிறதுக்கு காரணம் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு என்னன்னா இம்பெர்ஃபெக்ட் ஷீல்டிங் ஆஃப் போரப் ஆர்பிட்டால். போரப் ஆர்பிட்டால் ஒழுங்கா மறைக்காம இருக்கிறதுனால நியூக்ளியர் சார்ஜ் அதிகம். அதனால லாந்தனத்துல இருந்து லுட்டீசியம் போக போக சைஸ் சின்னதாகிட்டே இருக்கும். ஓகே, அப்போ லாந்தனம் தான் லார்ஜர் சைஸ். அப்போ அடுத்து ஹைட்ரேஷன் எனர்ஜி யாருக்கு அதிகமாக இருக்கு பாருங்க. யாரு ஸ்மால் சைஸா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஹைட்ரேஷன் எனர்ஜி. அப்போ ஸ்மால் சைஸா இருந்துச்சுன்னா ஹைட்ரேஷன் எனர்ஜி ரொம்ப ஹையா இருக்கும். அப்போ லுட்டீசியம் தான் ஹைட்ரேஷன் எனர்ஜி அதிகம். ஓகே, அப்போ நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருக்கிறதுனால அப்போ மொபிலிட்டி யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மொபிலிட்டி யாருக்கு அதிகமா இருக்கு பாருங்க. ஹைட்ரேஷன் எனர்ஜி யாருக்கு அதிகமானு பார்த்தோம். லாந்தனத்தை விட லுட்டீசியத்துக்கு அதிகம். ஏன்னா லுட்டீசியத்தோட சைஸை பாருங்க. லுட்டீசியம் சோ ஸ்மால் சைஸா இருக்கு. ஆனால் லாந்தனத்தோட சைஸ் பாருங்க கொஞ்சம் லார்ஜர் சைஸ். ஓகே, ஆனால் லாந்தனம் லார்ஜர் சைஸா இருக்கிற நியூக்ளியர் சார்ஜ் கம்மியா இருக்கும். ஸோ அதை சுற்றி ஹைட்ரேஷன் எனர்ஜி கம்மியான வாட்டர் மாலிகுல் தான் அட்ராக்ட் ஆயிருக்கும். ஆனால் லுட்டீசியம் வந்து ஸ்மால் சைஸா இருக்கிற நியூக்ளியர் சார்ஜ் அதிகம். அப்போ அதை சுற்றி நிறைய வாட்டர் மாலிகுல் இருக்கும். அப்போ ஹைட்ரேஷன் எனர்ஜி லுட்டீஸுக்கு அதிகம். இப்போ வாட்டர் மாலிகுலோட சேர்ந்து சைஸை பாருங்க. யாரோட சைஸ் லார்ஜரா இருக்கு. லுட்டீசியத்தோட சைஸ் லார்ஜரா இருக்கு. வாட்டர் மாலிகுலோட சேர்க்கும் போது லார்ஜர் சைஸா இருக்கு. அப்போ ஸ்மால் சைஸ் மாலிகுல் தான் ஈஸியா மூவ் ஆகும். அப்போ மொபிலிட்டி யாரு ஸ்மால் சைஸா இருக்காங்க. வாட்டர் மாலிகுலோட சேர்த்து பார்க்கும்போது இந்த லாந்தனம் அயானுக்கு ஹைட்ரேஷன் எனர்ஜி ஸ்மாலா இருக்கிறதுனால அது ஓவரால் அக்வஸ் சொல்யூஷனை பார்க்கும்போது அதோட மொத்த சைஸ் ஸ்மாலா இருக்கும். லுட்டீசியோட சைஸ் சின்னதா இருந்தாலும் அக்வஸ் சொல்யூஷன்ல பார்க்கும்போது அதோட சைஸ் லார்ஜரா இருக்கு. ஏன்னா சுத்தி நிறைய வாட்டர் மாலிகுல் இருக்கு. அப்போ ஸ்மால் சைஸ் மாலிகுல் தான் ஈஸியா மூவ் ஆகுங்க. அப்போ மொபிலிட்டி யாரு மூவ் ஆகுங்க பாருங்க. லாந்தனம் வந்து ஸ்மால் சைஸ் பெருசா இருந்தாலும் ஹைட்ரேஷன் எனர்ஜி கம்மியா இருக்கிறதுனால அது வந்து ஸ்மால் சைஸா இருக்கு. அதனால அதோட மொபிலிட்டி ஹையா இருக்கும். அதனால தான் லாந்தனம் நம்ம அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட்ல செப்பரேஷன் பண்ணும்போது ஃபாஸ்டா ஃபர்ஸ்ட் கிடைக்குது. ரெண்டாவது கடோலினம் கிடைக்கும். லுட்டீசியம் வந்து லார்ஜர் சைஸ் இருக்கிறதுனால அது ஃபர்ஸ்டா அப்சார்ப் ஆகும். அதனால அது லேட்டா வரும். ஓகே, இதுதான் அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட்ல. அப்போ அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட்ல ஆப்ஷன் பாருங்க. சைஸ் ஆஃப் த ஹைட்ரேட் அயான், அடுத்து சைஸ் ஆஃப் த அன்ஹைட்ரேட் அயான், பெசிசிட்டி ஆஃப் ஹைட்ராக்சைடு, சாலிபிலிட்டி ஆஃப் தேர் நைட்ரேட். அப்போ இங்க ஹைட்ரேட்டட் அயான பொறுத்து தான் பிரிக்கிறோம். ஏன்னா யாரு வந்து அதிகமா ஹைட்ரேஷன் ஆகியிருக்காங்களோ அதிகமா ஹைட்ரேஷன் ஆகியிருக்காங்க டாப்ல இருப்பாங்க. லோயரா ஹைட்ரேஷன் ஆகிருக்காங்க பாட்டம்ல இருப்பாங்க. ஓகே, அப்போ லாந்தனம் வந்து பாட்டம்ல இருக்கிறதுக்கு ஃபாஸ்டா மொபிலிட்டி இருக்கிறது காரணம் என்ன. அதுல வந்து ஹைட்ரேஷன் அதோட ஹைட்ரேஷன் எனர்ஜி லோவா இருக்கும். அப்போ சைஸ் ஆஃப் த ஹைட்ரேட் அயான பொறுத்து தான் நம்ம அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட்ல லாந்தனைடை செப்பரேட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. which of the following is not considered as an organic metallic compound. அந்த ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ்ல இது எது நாட் கன்சிடர் பண்ண மாட்டோம்னு கேட்டிருக்காங்க. பெரோசின், சிஸ்பிளாட்டின், சீசல் சால்ட், கிரிக் நைட்ரஜன். இந்த 4 ஆப்ஷன்ல எது ஆர்கானிக் மெட்டாலிக் காம்பவுண்ட் கன்சிடர் பண்ண மாட்டோம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.